ஹாய் மக்களே! நான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதாவது வந்து நம்ம ஜீவன்கள் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம நார்மலா வளர்க்குறதுக்கும், ஆத்மார்த்தமா வளர்க்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அதாவது நம்ம வீட்ல வந்து நானும், அம்மா மட்டும் தான். மத்தபடி இந்த கோழிங்களும், ஜிப்ரி, ப்ரௌனி, பாக்ஸி இந்த 3 நாய்ங்க. அவ்வளோதாங்க நம்ம வீட்ட பொறுத்தவரைக்கும் இதுதான் என்னோட ஃபேமிலியே. இந்த கோழி குஞ்சுங்கள எல்லாமே வந்து நான் குட்டிலேருந்தே நம்ம வீட்லயே ஒரு இன்குபேட்டர் வாங்கி, அதிலேயே முட்டை வாங்கி பொரிச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷமா நான் வளர்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து எனக்கு நெறைய லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வருமானம் அப்படின்றது வந்து எங்களுக்கு நெறைய கிடையவே கிடையாது. இதில இருக்கிறத வச்சு தான் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதில நடுவுல வந்து நம்மளோட தென்னை மரம் தோப்பு இருக்கு. இந்த கோழிங்களோட முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நடுவுல வந்து செப்டம் அ சாரி ஃபெ பிப்ரவரி பிப்ரவரியிலேருந்து நவம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். 3வது ஆப்ரேஷன் வந்து எனக்கு நவம்பர் 8ஆம் தேதி பண்ணாங்க. அதாவது 2025ல. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கும் காசு நெறைய செலவாயிடுச்சு. 2வது ஆப்ரேஷனுக்கும் நெறைய செலவாயிடுச்சு. 3வது ஆப்ரேஷனுக்கு என்னால காசு ரெடி பண்ண முடியல. ரெடி பண்ணிட்டு ஒரு ரூ. 50,000 எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்போது வந்து, நான் காசு கட்டினா தான் ஆப்ரேஷன் போகணும் அப்படின்ற ஒரு நெலைமைக்கு வரும்போது நான் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தேங்க. எங்கேயும் கிடைக்கவே இல்ல. ஆனா, என் கையில வந்து கைவசம் இந்த கோழிங்க இருக்கு. குறைஞ்சது வந்து நம்ம இந்த கோழிங்கள வித்தா ஒரு 20லருந்து ஒரு ரூ. 25,000 என்னால ரெடி பண்ண முடியும். ஆனா, நான் குடுக்கலங்க. ஏன் அப்டின்னா, பார்த்து பார்த்து குழந்தைங்க மாரி நான் வளர்த்த இந்த கோழி குஞ்சுங்கள போய் நான் எடுத்துன்னு போய் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல வந்து அவங்க அறுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அதுங்க செத்து போயிடும். இதுக்கப்புறமா இதுங்களோட உயிர என்னால திருப்பி வாங்க முடியாதுன்றதுனால, இந்த ஒரு ரூ. 25,000 நம்ம எப்டினாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அத வச்சு பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்றதுனால இந்த கோழிங்கள நான் குடுக்கவே இல்ல. எத்தனையோ பேர் வந்து சாப்பிடறதுக்கு கேட்பாங்க, வளர்க்கறதுக்கு கேட்பாங்க. ஆனா நான் குடுக்கவே மாட்டேன். நெறைய பேர் பின்னால கூட திட்டுவாங்க. அது திட்டினா பரவால்ல. நம்ம கையில இருக்கிறது நம்ம கூடவே தான் இருக்கணும் அப்படின்றதுனால நான் தரவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு இதுங்க மேல வந்து நம்ம அன்பு வச்சிருக்கோம்னு கூட நான் சொல்லலாமே. ஏன்னா, எப்பவுமே என்னோட மைண்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்றது வந்து இந்த கோழிங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால தான். ஏன்னா, நமக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எங்களோட வருமானம் அப்படின்றது வந்து ஒண்ணு இந்த கோழி முட்டை வச்சா, அப்படி இல்லன்னா தென்னந்தோப்புக்குள்ள இருக்கிற இளநீர வித்தா தான் எங்களோட வாழ்வாதாரமே. நான் நம்மளோட YouTubeல வந்து நான் நெறைய தடவ போட்டிருக்கேன். குரங்கு எவ்வளோ அமர்க்களம் பண்ணியிருக்கு பாருங்க. இளநீர்லயும் வருமானம் கிடையாது. கோழி முட்டையும் தூக்கின்னு போயிடுது. எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நாங்க வந்து தள்ளப்படுறோம். இயற்கையில இந்த மாரிலாம் இருக்கு அப்டின்போது, நம்ம சேனல கிராஸ் பண்ணி போறவங்க யாருமே வந்து ஒரு லைக்கோ, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, அது சப்ஸ்கிரைப் பண்றதுனால என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? காசு குடுத்து ஹெல்ப் பண்ணலனா கூட சப்ஸ்கிரைப் பண்ணியாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா? ஆனா, எத்தனையோ பேர் எப்டி எப்டியோ சேனல்ல போடுறாங்க. ஏன் ஈவன் ஒருத்தவன் குளிக்கிறான், ஜட்டியோட குளிக்கிறான். அவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 100K லைக்ஸ் வந்து போடுறாங்க. எங்கள மாரி விவசாயம் இந்த மாரி பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்றாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லங்க.